ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறது ஃபோக்கில் வந்து ஒரு வேட்டைக்கறின்னு சொல்லுவோம். பண்டியில் செய்கிற ஒரு வேட்டைக்கறி. இது வந்து நான் எம்என்எஸில் வாங்கினது. இப்போ இங்கே யூகேயில் இருக்கிற ஆக்களுக்கு தெரியும், எம்என்எஸோட சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினது. இது வந்து போக் பேலி ஸ்ட்ரிப்ஸ் வந்து வாங்கினது. இதில் தான் வந்து நான் ஒரு வேட்டைக்கறி செய்து காட்ட போகிறேன். ஸ்ரீலங்காவில் சொல்லுவோம் பண்டி வேட்டைக்கறின்னு சொல்லி நல்லா உரைப்பாக செய்கிறது. நான் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி என் ஹஸ்பண்ட் நிறைய உரைப்பு சாப்பிட்றபடியே எங்களுக்கு ஏற்ற மாதிரி உரைப்பு போட்டு சாப்பிட்றேன். அவ்வளோ உரைப்பு போடுறதுன்னு சொல்லி அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் பாவிக்கிறன்றது தான் இதில் காட்ட போகிறேன். அதுக்கு நான் மெயினாக அடுத்தது வெரி சிம்பிளாக வெரி ஈஸியாக செய்யலாம். மெயினாக அடுத்ததை மட்டும் நான் காட்டுறேன். போக் எடுத்துருக்கிறேன், போக் பெலி ஸ்ட்ரிப்ஸ். பெலியில் செய்தால் தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்ரீலங்கன் பண்டிகைன்னு சொன்னால் அதில் வந்து பார் உள்ள பண்டியாக இருக்கும். அதிலே நான் செய்திருக்கேன். அது எனக்கு கிடைக்காதபடியாக நான் இது எம்என்எஸில் வாங்கின போக் பெலியில் செய்கிறேன். அதுக்கு நான் வந்து ஒனியன் எடுத்துருக்கிறேன், 2 ஒனியன், பொம்பை ஒனியன் எடுத்துருக்கிறேன், உள்ளி எடுத்துருக்கிறேன். இது வந்து இதில் வந்து காஃப் உள்ளி வந்து நான் போடுவேன். மற்றது வந்து உரைப்புக்கு ஏற்ற மாதிரி க்ரீன் சில்லி எடுத்துருக்கிறேன். மற்றது வந்து கருவேப்பிலை எடுத்துக்கிறேன். இது வந்து மெயினாக அடுத்தது. மிச்சது வந்து மிளகு, சின்ன சீரகம் நான் அதில் ஆட் பண்ணுவேன். மற்றது வந்து உரைப்பு குறைவாக இருந்தால் மிளகாய் கொஞ்சம் நான் கூட்டி போடுவேன். அதுக்காக அந்த மிளகும் சின்ன சீரகம் தான் நான் அதில் ஆட் பண்ண போகிறது. மற்றது தேசிப்புளி கடைசியாக ஆட் பண்ணுவேன். அவ்வளோதான் இதில் ஆட் பண்ண போகிறது. சரி, வாங்க வீடியோக்கு போகலாம். எப்படி இந்த பண்டி வேட்டைக்கறி செய்கிறதுன்றதை காட்டுறேன். இப்போ நாங்கள் வந்து நான் அந்த பண்டியை வந்து சின்ன வெட்டி சின்ன வெட்டினீங்கன்னு சொன்னால் அவியறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் பண்டியை வெட்டி கழுவி ரெடி பண்ணிட்டேன். இனி அடுத்தது வந்து ஒனியன், நான் காட்டின 2 ஒனியனையும் இப்படி வெட்டி, மற்றது வந்து பச்சை மிளகாய் வந்து ரெண்டாயி, ஒரு பச்சை மிளகாய் 2 வாழைமே, இப்போ நடு வாழைப்பில் வந்து 2 ஆக்கி, கருவேப்பிலை ஒரு 5 இதழுக்கிட்ட எடுத்து, பூண்டு அதை எடுத்து, உள்ளின்னு சொல்லுவோம். சில பேர் பூண்டுன்னு சொல்லுவீங்க, நாங்கள் உள்ளின்னு சொல்கிறோம். அதை எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்குள்ளே வந்து நான் மஞ்சள் ஆட் பண்ணுவேன், மிளகும் ஆட் பண்ணுவேன். நான் மிளகு இதில் ஹாட்டல்னு சொன்னால் நான் இந்த ஏற்கனவே இந்த பச்சை மிளகாய் அடுத்தபடியாக உரைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் நான் மிளகு ஆட் பண்ணுவேன். ஆனால் வந்து சில பேர் இதை நீங்கள் உள்ளியை இடித்து போடுவீங்க, உள்ளியை மிளகை நான் இடித்து போடலை, இதில் தான் போடுறேன். சின்ன சீரகத்தை மட்டும் எல்லாம் அவிஞ்சு கடைசியில் நான் சின்ன சீரகத்தை வந்து இடிச்சர் பவுடராக போட போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து பண்டிகை வந்து நான் எப்படி செய்கிறேன்னான்னு காட்டுறேன். நான் மற்ற மாதிரியும் செய்கிறேன். இப்போ எண்ணெய் விட்டு தாளித்து பச்சை மிளகாய் இப்போ இதை வச்சுருக்கிற அவ்வளோத்தையுமே தாளிச்சிட்டு இப்போ வண்டியை போட்டும் நான் காய்ச்சிருக்கிறேன். ஆனால் இப்போ நான் காய்ச்ச போகிற முறை வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நேராயனா அவிய விட போகிறேன். இப்போ என்னென்ன இதில் அவிய விடுறதுக்கு நான் மிக்ஸ் பண்ண போகிறேன்றதை பார்ப்போம். ஓகே, நான் இப்போ வந்து இந்த பண்டியை வந்து எல்லாம் போட்டு ஆட் பண்ணி பிரட்டிட்டு தான் நான் வந்து இது வேட்டைக்கறி செய்ய போகிறேன். முதல் வந்து தேவையான அளவு மஞ்சள் தூள், உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி மஞ்சள் தூள். அடுத்தது வந்து உப்பு தேவைக்கேற்ற அளவு. நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக போட்டிங்கன்னு சொன்னால் பிறகு காணாட்டிக்கு ஆட் பண்ண தான் கூடவா போட்டிங்கன்னா கஷ்டம். இப்போ வந்து நான் வெட்டி வச்சுருக்கிற இவ்வளோ இன்க்ரீடியன்ஸையும் இப்போவே ஆட் பண்ண போகிறேன். வெங்காயம், உள்ளி, கருவேப்பிலை அண்ட் பச்சை மிளகாய். நான் வேறு எந்த இறைச்சிக்கு பாவிக்கிற, இப்போ நாங்கள் நார்மலாக இறைச்சி கறி காய்ச்சிறோன்னு சொன்னால் ஏலக்காய், கிராம்பு அதுகளெல்லாம் ஆட் பண்ணுவோம். நான் அதுகள் ஒன்றுமே இந்த வேட்டைக்கறிக்கு ஆட் பண்ணல, நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் வந்து இது எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். இதை வந்து நல்லா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இதை ஆட் பண்ணி முடிய எப்படி வரும். இதுக்கு நான் வந்து பெருஞ்சீரகம் ஆட் பண்ண போகிறேன். பெருஞ்சீரகம் தேவைக்கேற்ற அளவு சொட்டு தான் ஆட் பண்ணணும்.
அடுத்தது வந்து நான் வந்து உள்ளி ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன். மிளகு ஆட் பண்ண போகிறேன். மிளகு வந்து நான் இடித்து போடல, இப்படிதாலேயே ஒரு சிறிதளவு தான் போட போகிறேன். ஏன்னு சொன்னால் ஆல்ரெடி நான் வந்து பச்சை மிளகு ஆட் பண்ணபடியாக நான் வந்து நிறைய இடித்து போடல தூரன். இது கறி வேட்டக்கறி இது ஆகி கொண்டிருக்கே சூடாகி கொண்டிருக்கே நாங்கள் எங்களுக்கு உப்பு புளி உப்பு உரைப்பு வந்து செக் பண்ணி உரைப்பு உங்களுக்கு குறைவாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் திருப்பி வந்து மிளகை ஆட் பண்ணலாம். அதுக்காக நான் வந்து இப்போ எங்களுக்கு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து நிறைய உரைப்பு சாப்பிடாதபடியாக இது உரைப்பாக தான் இருக்கும். அந்த ஹெவியான வேட்டக்கறின்றது நல்ல உரைப்பாக இருந்தால் தான் அது நல்ல மெயின்னு சொன்னால் நாங்கள் தூள் போடாமல் மிளகு பச்சை மிளகாயெல்லாம் இந்த வெட்டைக்கறி அவிய போகுது. ஸோ இதில் வந்து நான் எனக்கு தேவையான அளவு சொட்டு மிளகு நான் போட்டுட்டேன். மற்ற உள்ளி வந்து வெட்டி போட்டிருக்கு, உப்பு போட்டாச்சு, மற்ற பெருஞ்சீரகம் போட்டிருக்கு, எல்லாம் போட்டாச்சு. இப்போ நான் வந்து இதை வந்து நான் வந்து வைக்க போகிறேன். இதுக்கு வந்து நான் தண்ணி விடவே இல்லை. இதை வந்து நீங்கள் பாருங்கள், தண்ணி விடாமலே இது வந்து அவியும். ஏன்னு சொன்னால் பண்டிரச்சி வந்து தண்ணி மீட்டு அவியும்னு சொல்லுவீங்க. பண்டிரச்சி வந்து எப்போவுமே தண்ணி மீட்டு அவியும். இப்போ நான் வந்து இதை அவிய வைக்க போகிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் பண்டிரச்சி நான் அவிய விட்டுட்டேன். இனி இது வந்து தானாக தண்ணி மீட்டு அவியும். இடக்கிட நீங்கள் இதை கிண்டி கிளறி விட்டீங்கன்னு சொன்னால் ஓகே, நீங்கள் பார்க்கலாம் ஆல்ரெடி ஏற்கனவே இந்த அடியில் தண்ணி மீட்குது. ஸோ நான் இதை வந்து மூடி விட போகிறேன். ஓகே, இது நான் வந்து மூடி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு ஒருக்கா நான் திறந்து விடுவேன். திறந்து கிண்டி விடுவேன். ஏன்னு சொன்னாண்டு தான் எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகி அவியும். பண்டிரச்சி வந்து நல்லா அவியணும். இப்போ சிக்கன் மாதிரி நாங்கள் குயிக்காக சமைக்க இல்லாது பண்டிரச்சி நல்லா அவிஞ்சாதான் வயிற்று குத்தோ இந்த வருத்தம் இல்லாமல் இருக்கும். அதுக்கு தான் உள்ளியும் வந்து நார்மலாக மற்ற மீட்டரோட ஒப்பிட பண்டிரச்சிக்கு நாங்கள் மோஸ்ட்லி எக்ஸ்ட்ராவாக உள்ளி வந்து ஆட் பண்ணுறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து தண்ணி மீட்டு அவியுது. இப்படியே அவிஞ்சோன்றிருக்க தான் நல்லா அவிஞ்சு வந்த அப்புறம் தான் நான் வந்து சின்ன சீரகத்தை பவுடராக இடித்து நான் வந்து இதுக்கு ஆட் பண்ணுவேன். இந்த பண்டி அவிஞ்சு கொண்டிருக்கிற டைமில் நான் சின்ன சீரகத்தை ரெடி பண்ண போகிறேன். இந்த மீன் டைமில் இறைச்சி அவிஞ்சு கொண்டிருக்கிற டைமில் நான் வந்து சின்ன சீரகத்தை இடித்து ரெடி பண்ண போகிறேன். இந்த சின்ன சீரகம் இடித்து இது வந்து பவுடராக, இது வந்து உண்மையிலேயே ஒரு வாசத்துக்கு தான் போடுறது. இதை வந்து பவுடர் அடித்து நீங்கள் ஆரம்பத்திலே போட்டிங்கன்னு சொன்னால் அந்த வாசம் தெரியாது. இதை வந்து நீங்கள் இடித்து ஒரு பவுடராக போடக்க நல்ல வாசமாக இருக்கும். பண்டிரச்சின்றது வந்து ஒரு பண்டிரச்சியில் வந்து ஒரு மனம் ஒன்று இருக்கும். இந்த பண்டிரச்சிக்கு மட்டுமல்ல நோமலாக இவன் சில மரக்கறிகளுக்கு கூடி நான் மரளிக்கெல்லாம் கரைக்க கூடி நீங்கள் இந்த சின்ன சீரகம் இடித்து போட்டால் ஒரு வாசம் ஒன்று இருக்கும். ஸோ அதுக்காக இந்த இடிக்க வைக்க நல்ல வாசமாக இருக்குது. அதை நீங்கள் பவுடராக சில பேர் இதை வந்து இதுலேயே நீங்கள் எல்லாம் உள்ளியெல்லாம் இடித்து போடுவீங்க அதோட சேர்த்து. நான் அதை வந்து தனியாக லாஸ்ட்டாக மட்டும் வந்து ஆட் பண்ணுறேன். அந்த வாசமாக இருக்கும். இந்த உருளை உலக்கம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இது வந்து சின்ன உருளை உலக்கு. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது பேக் ஹோம் இது ஞாபகம் தான் பெறுது. இங்கே வந்து நாங்கள் எல்லாமே கிரைண்டர் தான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறோம். நான் இப்படி உருளை உலக்கு கொண்டு வாங்கி வச்சுருக்கிறேன். உள்ளி இதுகளை அடிக்கிறதுக்கு சரியான ஈஸியாகவும் இருக்கும். இதை கழுவி பாதிக்கிறதுக்கும் ஈஸியாகவும் இருக்கும். இதை விட சொட்டு பெருசாகவும் இருக்குது. அது வந்து எல்லாம் இடித்து முடிய அது இடிக்கிறதுக்கு ஓகே, ஆனால் கொஞ்சம் பெருசாகும் கழுவுறதுக்கு டைம் எடுக்கும். இது வந்து வெரி ஈஸி கழுவுறதுக்கு. மற்ற உண்மையிலேயே நல்ல ஒரு உள்ளுக்கு அகலமாயும் இருக்குது. மற்ற உலக்க வந்து உலக்க வந்து கொஞ்சம் உள்ளுக்கு கொஞ்சம் சின்ன ரவுண்டாக இருக்கும். அது கொஞ்சம் கஷ்டமாக. இது வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறோடைய இது பாவிக்கிறது. உங்களோட எத்தனை வீட்டில் இப்படி உலக்க இருக்கான்னு சொல்லுங்க. கிரைண்டரில் அடிக்கிறத விட இப்போ சம்பல்கள் எல்லாம் இதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இதுலேயே வச்சு இடிக்கலாம். ஸோ இது வந்து ஆல்ரெடி ஒரு பவுடர் தன்மைக்கு வந்துட்டு ஆகலும் கிரவுண்ட் பவுடராக இருக்கும். நல்லா கிரவுண்ட் ஆகி நல்ல போல் பவுடர் ஆகிறோன்னு மட்டும் இல்லை, ஓரளவு பவுடர் தன்மையாக இருந்தால் சரி. நாங்கள் சின்ன சீரகம் வந்து இடிக்காமலுமே கறிகளுக்கு ஆட் பண்ணுறோம் நாங்கள். ஸோ அதால் ஓரளவு பவுடர் தன்மையாக இருந்தால் சரி. ஸோ சின்ன சீரகம் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால்
இது வந்து நல்லா அவிஞ்சிட்டு நான் தண்ணியே விடையில தண்ணி மீட்டு அவிஞ்சிருக்கு. இப்போ வந்து இப்போ நான் ஆல்ரெடி 2 தரம் கிளறிட்டேன். இது வந்து அவிஞ்சு வந்தது. பண்டியில் இருக்கிற தண்ணி அவிஞ்சு முடிய நான் இறக்குவேன். அப்போ நான் வந்து இப்போ வந்து இனி இது தண்ணி மீட்ட அவிகிற அளவில் இல்லை. என்னன்னு சொன்னால் நல்லா அவிஞ்சிட்டு பார்க்கவே தெரியுது. இதுக்கு வந்து நான் இப்போ வந்து இடித்து வச்சிருக்கிற சின்ன சீரகத்தை ஆட் பண்ண போகிறேன். சின்ன சீரகத்தை நான் அப்படியே தூவி விடலாம். சின்ன சீரகம் போட்டு முடிய கன நேரம் நாங்கள் வந்து அடுப்பில் வச்சுருக்க தேவையில்லை. அதான் நான் நல்லா பண்டி வச்சு அவிஞ்சா பிறகு தான் இந்த சின்ன சீரகத்தை வந்து நான் ஆட் பண்ணுறேன். நல்லா நீங்கள் கிளறி விட்டுறணும். இது பண்ணுறச்சு அவிஞ்சா பிறகு இதை வந்து கொஞ்சம் நீங்கள் குறைச்சி விட்டீங்க வேண்டாம். ஓகே, இல்லாட்டிக்கு வந்து இந்த அடியில் அடி பிடிச்ச மாதிரி எரிஞ்சு கொண்டு வரும். ஒரு இந்த பச்சை மிளகாயில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் இருக்கிற இதெல்லாம் விதையெல்லாம் கலண்டு ஒரு தனி இதெல்லாம் வந்து நிற்கும், நல்லா இருக்கும். அதுக்காக தான் கூடுதலாக பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறது. இந்த ஏற்கனவே ஆயில் விட்டு வெங்காயங்களில் தாளித்து பிறகு பண்டி இறைச்சி ஆட் பண்ணியும் நான் செய்திருக்கிறேன். ஆனால் அதுக்கு வந்து பண்டியில் இருக்கிற ஆயிலும் வரும். பண்டி வந்து வெளியன்றது சரியான ஆயில் தன்மை. இப்போ நீங்கள் காட்டு பண்டியை சமைச்சாலுமே அதுக்குள்ளே வந்து வார் உள்ள பண்டியாக இருக்கும். காட்டு பண்டி நிறைய வார் உள்ள பண்டியாக இருக்குமான்னு சொல்கிறவங்க. அது சமைக்கே உங்களுக்கு நல்ல ஒரு ஒயிலுத்தன்மை வரும். அப்போ நீங்கள் ஒயிலை விட்டு அதுக்குள்ளே பண்டி ஆட் பண்ணாக்க பண்டியும் வந்து ஒயிலை வெளியில் விடாக்க நல்ல ஒயில் ஒரு கடைசியில் வந்து ஒயில் உள்ள இறைச்சியாக வரும். அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நிறைய ஒயில் சாப்பிடாத ஆக்களுக்கு அது இதாக இருக்கும். ஆனால் நீங்கள் இப்படி சமைச்சிங்கன்னு சொன்னால் இந்த பண்டி வந்து ஒயிலை வெளியில் விடாது. ஆனால் அந்த பார் தன்மையில் அவிஞ்சு இந்த தண்ணியில் பண்டியில் இருக்கிற தண்ணியை விட்டு இந்த பண்டி இறைச்சி அவிஞ்சு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு பண்டியில் பிடிச்ச இதே வந்து பெலி தான். நல்லா டேஸ்ட்டாக இந்த இது வந்து சாப்பிடவும் ஈஸியாகவும் இருக்குது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. காட்டு பண்டி உண்மையிலேயே காட்டு பண்டி தான் வேட்டைக்கறிக்கு நல்லாதான் இருக்கும். ஆனால் காட்டு பண்டியை மாதிரி நீங்கள் அதே பேட்டர்னில் இந்த பெலியை சமைச்சிங்கன்னு சொன்னால் போக் பெலி வாங்கி சமைச்சி பாருங்கள், உண்மையிலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் பல தடவை சமைச்சிருக்கிறேன். என் ஹஸ்பண்டுக்கு வந்து இது வந்து வேட்டைக்கறி நல்ல விருப்பம். ஆனால் வந்து நான் நிறைய அந்த வேட்டைக்கறின்னு சொன்னால் வேட்டைக்கறியோட மட்டும்தான் ரைஸ் சாப்பிடுவேன்னா. ஏன்னா அவ்வளோ உரைப்பு போட்டு சாப்பிட நல்லா சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த ஹாட் வெதருக்கு நிறைய உரைப்பு போட்டு சாப்பிடல. அதே சேம் டைம் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து நிறைய உரைப்பு சாப்பிட மாட்டார். ஆனால் வேட்டைக்கறிக்கு நான் உரைப்பு கூடத்தான் நார்மல் கறி காய்ச்சறதை விட கூடத்தான் ஆட் பண்ணுறேன்னா அதை விரும்பி சாப்பிட்றேன். என்னென்னு சொன்னால் பண்டி இறைச்சிக்கு அந்த உரைப்பு இல்லாட்டிக்கு வேட்டைக்கறி உரைப்பு இல்லாட்டிக்கு ஒரு வயிற்றுப்பற்ற தன்மை மாதிரியும் ஒரு டேஸ்ட் இல்லாமலும் இருக்கும். ஸோ வேட்டைக்கறி ரெடி ஆகிட்டு இனி நான் வந்து புளி ஆட் பண்ண போகிறோம், தேசி புளி ஆட் பண்ண போகிறோம். ஆனால் அந்த தேசி புளி வந்து நான் இந்த கறி வந்து 6 நாற்பது தான் ஆட் பண்ண போகிறேன். அப்போ ஒரு பாதி தேசி வந்து நான் வந்து ஆட் பண்ணுவேன். நீங்கள் பார்க்கலாம் இங்கே எல்லாம் அவிஞ்சு ஒரு தண்ணியெல்லாம் போயிட்டுது. பண்டியில் இருக்கிற தண்ணி மீட்டு அவிஞ்சாலே போதுமானது. ஆனால் நீங்கள் இப்போ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லாட்டிக்கு இந்த பண்டி அவியாமல் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் தண்ணி விட்டு அவிக்கலாம். ஆனால் நான் தண்ணி விட்டு அவிக்கலை. என்னன்னு சொன்னால் இது வந்து நிறைய பண்டியும் இல்லை, குறைய பண்டி தான். ஆனால் நிறைய தண்ணி விட்டு இந்த பண்டி அவிஞ்சது. ஸோ இந்த பெலியன்றபடியாக நிறைய ஆனால் சில பண்டி வந்து தண்ணி விட்டு அவியாதுன்னு சொல்லுவீனா. ஆனால் அப்படியான இதுகளுக்கு நீங்கள் தண்ணி விட்டு அவிக்கலாம். ஆனால் இது வந்து திருப்தியாக பண்டியாக நல்லா அவிஞ்சு நீங்கள் பார்க்கலாம். இந்த பச்சை மிளகாய் எல்லாம் இதழ் தெரியாமல் மாறி தனியாக வேறு இதழ் வேறையாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து நாங்கள் வெள்ளையாச்சி சோறு சமைச்சு இந்த பண்டி இறைச்சியோடு சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை செய்து பாருங்கள். இது நான் 6 முடிய தேசி புளி விடுவேன். இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நீங்கள் பார்த்துனீங்க, வெரி சிம்பிள். பண்டி இறைச்சி இருந்தால் நீங்கள் செய்து பாருங்கள், செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோமோ வீடியோக்கு உங்களுக்கு அலர்ட்டாக வரும்.
ஹோப்ஃபுல்லி யூ காய்ஸ் ஆர் லைக் மை சேனல். நிறைய வீடியோக்களோட நாங்கள் வருவோம். ஒரு 4 days வந்து எங்களை வீடியோ அப்லோட் பண்ணிடலாமல் போயிட்டுது. மகனோட கொஞ்சம் பிஸியாக இருந்தபடியாக எனி வார நாளில் அட்லீஸ்ட் வீக்லி 2 வீடியோவாக நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லை, உங்களோட கமெண்ட்லேயே நாங்கள் இது பார்க்குறோம். ப்ளீஸ் காமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். hope you guys like this video. கண்டிப்பாக நாங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திப்பேன். Bye bye guys, see you on next video.